வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். இந்த வாரம் ரீசனிங் பார்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்தாச்சு. பேசிக்கான ஐடியாஸ், அதாவது ரீசனிங்கில் என்ன மாதிரி கான்செப்ட் வரும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியாச்சு. ஸோ அதையும் பாருங்கள். இப்போ பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிர்கள் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் குறியீடுதல், மறு குறியீடுதல் அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் கோடிங் டிகோடிங், இந்த மாதிரி கான்செப்டில் தான் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். இது ஆக்சுவலாக நம்ம ஆப்டிடியூட்லேயே சிம்பிளிஃபிகேஷனுங்கிற கான்செப்டில் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே என்ன மாதிரி கொஸ்டின் பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு சிம்பிள்ஸ் தான். இப்போ வந்து ப்ளஸ்ஸை மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க, மைனஸை வந்துட்டு மல்டிபிள்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்டில் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரியே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இது அந்த கான்செப்டே எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே இந்த பார்ட் 2ல் இந்த புதிர்கள் கான்செப்டில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, அதே போல் குறியீடுதல் மறு குறியீடுதல் கான்செப்டில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஏபிசிடி இதை இசட் வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஃபார்வேர்டில் நம்பர்ஸ் என்ன, ரிவர்ஸில் நம்பர்ஸ் என்ன, இது நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு தான் இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே புதிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸே அவங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 20 இருக்குது, 13 இருக்குது, 7 இருக்குது. இப்போ நீங்கள் ஒரே விஷயம் யோசித்தீங்கன்னா 20லேருந்து 13 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 7 கிடச்சிரும். ஓகேவா? அதே போல் இங்கே 30 இருக்குது, 30லேருந்து 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 22 கிடச்சிரும். ஸோ அதே போல் தானே 40லேருந்து ஏதோ ஒரு சம்திங் நம்பர் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 28 கிடைக்கும். அப்போது 40லேருந்து எதை மைனஸ் பண்ணால் 28 கிடைக்கும்? 12. ஓகேங்களா? அப்போது இந்த 12ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எதாக இருந்தாலுமே அதில் உள்ள அந்த சீக்வன்ஸை நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் கவனிச்சிங்க அப்படின்னா 2 இருக்குது, 3 ஏதோ சம்திங் ஒரு ஆர்டரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம யோசித்தாகணும். இப்போ இதில் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 3 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே அப்படியே பார்த்தோம்னா 7ன்னு இருக்கும். அப்போ 3லேருந்து எப்படி 7 வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஓட 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணணும். அப்போ 3 × 2 6, 6 + 1 7. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த சீக்வன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இதுக்கு நேராக இங்கே என்ன வரும்? இப்போ கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களே, அங்கே என்ன வரும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே இந்த கண்டுபிடிச்ச இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத மற்ற நம்பர்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க நம்பரை என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இங்கே 5 அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. 5க்கு நேரம் இங்கே 15 இருக்கா? அப்போது 5ஓட நம்ம 2 மல்டிபிள் பண்ணோம்னா 10 + 1. ஓகேவா? சாரி, இங்கே இதுக்கு நேராக 11 அப்படிங்கிறதா இருக்குது. நான் நோட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக இங்கே நீங்கள் 5க்கு நேராக இங்கே 11ன்னு இருக்குது. அப்போது 5 × 2 10, 10 + 1 11. ஓகே, அதே போல் இந்த இடத்துல 7ங்கிறதுக்கு நேராக தானே இந்த இடத்துல 15 இருக்குது. அப்போ 7 × 2 14 வரும், +1 என்ன வரும்? 15. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த சீக்வன்ஸ் கரெக்டு தான். அப்போ அதே போல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 இருக்குது, 2க்கு நேரம் அந்த கொஸ்டின் மார்க்னா 2ஓட 2 மல்டிபிள் பண்ணணும், +1 ஆட் பண்ணணும். அப்போ 2 4, 4 + 1 5. புரியுதுங்களா? ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒவ்வொரு ஷேப்பில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ ரவுண்டு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க, அடுத்து ட்ரையாங்கிள், எப்படி வேணால் கொடுக்கலாம். இது ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது இங்கே கொடுத்துருக்க சின்ன நம்பர், அதுக்கப்புறம் கீழே பெரிய நம்பர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க? மேலே இருக்க அந்த சின்ன நம்பரை 5 × 4 20 வரும். அதே போல் 5 + 4 9 வரும். ஓகே, அதே போல் தான் 3 24 வரும், 3 + 8 11 வரும். ஓகே, அதே போல் தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்? 9ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 36 வரும், ஆட் பண்ணால் 13 வரும். ஓகே, அப்போ 36 அப்படிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கா? 1ஓட இந்த நம்பர் 2 வரும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணால் அந்த இடத்துல 2 வரும். ஓகே, அடுத்து 3க்கு அடுத்து இந்த இடத்துல 6 இருக்குது.
சாரி 2க்கு அடுத்து. அப்போது 2 3 6. அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து 6 இருக்கா, 6 × 4 6நாங்க 24. அடுத்து இன்ட்டு 5 24 × 5 120. ஓகேவா? அதே போல் என்ன பண்ண போகிறோம், 120ஐயும் 6ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்படியே 2 3 4 5 6ன்னு வருதா. இப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 720 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 720 நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 5400 அப்படிங்கிறது 40 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இது நம்ம ஒன்ஸ் செக் பண்ணுறதாலும் செக் பண்ணிக்கலாம். அப்போது இதற்கான ஆன்சர் என்ன, 720. ஸோ அப்போ கொடுத்துருக்க அந்த ஆர்டர் எப்படி வேணால் அவங்க ஒரு சீக்வென்ஸு ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். இதில் நம்மளே ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணலாம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. அது கரெக்டான ஆர்டராக இருந்தாவே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ட்ரையாங்கிள் இது லாஸ்ட்டு தான், இந்த பஸ்ஸில் லாஸ்ட்டு கொஸ்டின். இப்போ பாருங்கள், 13 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 5 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 324 பெரிய நம்பராக இருக்குது. இப்போது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 18 வரும். 18ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 324. அப்போ அதே போல் தான் இங்கே 11 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 11 + 6 என்ன, 17. அப்போ 17 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 289. இப்போ அதே போல் தான் 21 இருக்குது, 7 இருக்குது. அப்போ என்ன வரும், 28. 28 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 784 கிடைக்கும். ஓகே, அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர், 28. அப்போது ஸ்கொயர் வேல்யூ இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங், இந்த பேட்சோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஸ்கொயர் வேல்யூ ஒரு 1லேருந்து 30 வரைக்கும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஃபாஸ்ட்டாக. இப்போ இந்த மாதிரி நேரங்களில் பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதே இது இன்கேஸ் தெரியாமல் விட்டுச்சு அப்படின்னா நம்ம 28 மல்டிபிள் பண்ணுறோம். இது மூலயமா 5 செகண்ட் 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சரி, ரைட். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூலாம் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ பசில் கான்செப்ட்லேயே நம்பர் சீரிஸ் கான்செப்ட்லேயே இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன சீரீஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதே மாடல்லே இங்கே அடுத்த சீரீஸ்க்கு நம்ம பண்ணணும். ஓகே, இப்போது 7ஓட இங்கே 7க்கு அடுத்து இங்கே எப்படி 15 வந்துச்சு, 7 × 2 + 1. இப்போ 15 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? அதே போல் 15ங்கிற நம்பர் × 2 + 1 என்ன வரும், 15 × 2 30, 30 + 1 31. அப்போ அடுத்த நம்பரும் வருதா? ஓகே, அதுக்கு அடுத்தது 63ன்னு இருக்கா. அப்போ என்ன, 31 × 2 + 1. அப்போ 31 × 2 62, 62 + 1 63. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்திருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 4 இதே பேட்டர்னில் 4ங்கிற நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் அவங்க என்ன கேட்குறாங்க, டியின் மதிப்பு. அப்போ டியின் மதிப்புனா இந்த இடத்துல. அப்போது நம்ம என்ன பண்ணணும், 4ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஏ என்ன கிடைக்கும், 4 × 2 + 1. 4 × 2 என்ன, 8, 8 + 1 9. இதுதான் ஏவோட வேல்யூ. கரெக்டாக அந்த பொசிஷன் மாற்றிடக்கூடாது. ஏன்னா முந்தின பொசிஷனோ பிந்தின பொசிஷனோ ஆப்ஷனில் இருக்கலாம், அதை நம்ம அவசரப்பட்டு சூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ 9ன்னு இருக்கா, 9 × 2 + 1 9 2 18 + 1 19. ஓகே, ஸோ இதுதான் பியோட வேல்யூ. அதே போல் இப்போ 19 × 2 + 1. 19 × 2 என்ன, 19 × 2 38, 38 + 1 39. ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ இது சியோட வேல்யூ. இப்போ அடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது டியோட வேல்யூ. 39 × 2 + 1. ஓகேவா? ரைட். இப்போ 39 × 2 78, 78 + 1 79. இதுதான் டியோட வேல்யூ. அப்போது ஆப்ஷன் ஏ தான், இந்த 79ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கேட்பாங்க. நம்ம ஒரு பேட்டர்ன் நல்லா கிளியராக புரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே இப்போ தான் இதே பேட்டர்ன் தான் அடுத்தடுத்தது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் அந்த குறியீடு மறு குறியீடுதல். ஸோ இதில் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபிசிடி இசட் வரைக்கும் ஃபார்வேர்ட்லையும் தெரிஞ்சிருக்கணும், ரிவர்ஸை தெரிஞ்சிருக்கணும், அது எத்தனை பொசிஷன் மாறுது இந்த மாதிரி கான்செப்ட்லையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன, அந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸாக சேஞ்ச் ஆகுது. இப்போ ரோஸ் ROSE
ரோஸ் அப்படிங்கிற லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 9. இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இது எப்படி இந்த 9, 18, 8 ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு நம்பராக தான் பார்த்த உடனே தெரியும் 9 வருது, 1, 2, 8, 2, 2 வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். இப்போது நம்ம அதிலிருந்து தான் நம்ம கெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது ஆர் அப்படிங்கிற லெட்டர் ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 9ன்னு வரும். அதே போல் ஓங்கிற லெட்டர் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 12வது பொசிஷன். எஸ் அப்படிங்கிற லெட்டர் ரிவர்ஸில் பார்த்தோம்னா 8வது பொசிஷன். இ அப்படிங்கிற லெட்டர் ரிவர்ஸில் பார்த்தோம்னா 22வது பொசிஷன். அப்போ இதில் இருந்து தான் இந்த நம்பர் கிரியேட் ஆனிச்சு. அதாவது ரிவர்ஸ் பொசிஷன் கான்செப்டில் இருந்து தான் இந்த கொஸ்டின் இந்த நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற. அப்போ அதே போல் தான் MICE மைக்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எம் அப்படிங்கிற லெட்டர் ரிவர்ஸில் 14வது நம்பர். ஓகேவா? அதே போல் ஐ அப்படிங்கிற லெட்டர் ரிவர்ஸில் 18வது நம்பர். சி அப்படிங்கிற லெட்டர் ரிவர்ஸில் 24வது நம்பர். இ அப்படிங்கிற லெட்டர் ரிவர்ஸில் 22வது நம்பர். ஓகே, ஸோ இது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு ஃபார்வேர்டு பார்த்த உடனே ஒரு சில நம்பர் பார்த்த உடனே இப்போ ஐ அப்படின்னு பார்த்தோம்னா 9வது லெட்டர், இ அப்படிங்கிறது 5வது லெட்டர் நம்மளுக்கு ஃபார்வேர்டில் பார்க்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ இதே இது ரிவர்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன ஒரு ஹிண்ட் என்னென்னா, அந்த ஒரு பர்டிகுலர் லெட்டரோட ஃபார்வேர்டு பொசிஷனையும் ரிவர்ஸ் பொசிஷனையும் கூட்டினா 27 வரணும். 27 வரணும். இப்போ ஏ அப்படிங்கிற லெட்டரே பாருங்கள், ஃபார்வேர்டில் 1 வரும். அதே இது ரிவர்ஸில் 26வது லெட்டர். இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 27. அப்போ அதே போல் தான் எல்லா நம்பருமே ஃபார்வேர்டு ரிவர்ஸும் கூட்டினோம்னா 27 வரணும். இப்போ எனக்கு ஐ அப்படிங்கிற லெட்டர் ஃபார்வேர்டில் 9ன்னு தெரியுது. அப்போ 9ஓட எதை கூட்டினா நம்மளுக்கு 27 கிடைக்கும்? 18. ஓகே, அதே போல் இ அப்படிங்கிற லெட்டர் ஃபார்வேர்டில் 5. அப்போ 5ஓட எதை கூட்டினா 27 கிடைக்கும்? 22. அப்போ ரிவர்ஸில் தான் அந்த 22ங்கிறது வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது சின்ன ஒரு க்ளூ. நீங்கள் இதை பார்க்குறதாலும் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் ஃபார்வேர்டு நம்பர் ரிவர்ஸ் நம்பரையும் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆல்ரெடி நம்மளால் ஈஸியாக குயிக்காக ஆன்சர் நோட் பண்ணிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதே கான்செப்டே கோடிங் டிகோடிங்லே லெட்டர்ஸ்லேருந்து மறுபடியும் லெட்டர்ஸாகவே இங்கே கன்வெர்ட் ஆகுது. இது நம்ம ஒரே பேட்டர்ன் தான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாங்க. இங்கே என்ன அல்ஜீப்ரா அப்படிங்கிற லெட்டரை என்ன பண்ணுறாங்க, கோடிங் என்ன கொடுத்துருக்காங்க, BKHDCQB இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏலேருந்து அந்த லெட்டர் வந்திருக்குன்னா பிங்கிற லெட்டர்னா ஒரு லெட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லில் கேங்கிற லெட்டர் வந்திருக்குன்னா ஒரு லெட்டர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா KL அப்படின்னா அப்போது எல்லுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் ஒரு லெட்டர். ஓகேவா? GH அப்படின்னு சொல்லுவோம். அப்போ +1. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, +1 -1 அப்படிங்கிற இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இந்த சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ அதே போல் தான் என்ன வரும், அவங்க கொடுத்துருக்க அந்த ஜாமெட்ரி அப்படிங்கிற இந்த லெட்டர்ஸுமே என்ன ஆகும், ஃபார்வேர்டு ரிவர்ஸு. ஓகேவா? இப்போ இங்கே ஃபார்வேர்டில் +1 அப்படின்னு வருமா, +1 அப்படின்னா GH. அதே போல் இ அப்படிங்கிற லெட்டர் ரிவர்ஸில் டிக்கு முன்னாடி என்ன இருக்குது, இக்கு முன்னாடி டி, அதுக்கு அடுத்தது O+1, அப்போ OP. ஓகேவா? ரைட். அடுத்தது -1 எம்முக்கு முன்னாடி என்ன இருக்குது, LM அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ L. அடுத்து ஈக்கு அடுத்த லெட்டர் என்ன, F. ஓகேவா? அடுத்து டீக்கு முந்தின லெட்டர் -1 தானே, அப்போ டீக்கு முந்தின லெட்டர் என்ன, PQRST, அப்போது முந்தின லெட்டர் S. ஓகேவா? இப்போ நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏங்கிறது F வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது, லாஸ்ட்டில் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ அதுவும் கரெக்டாக அந்த இங்கே U வருமா S வருமா அப்படிங்கிறதான், அப்போது S தான் வரும். அப்போ என்ன வரும், +1 S தான். அடுத்தது -1 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு X அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இதே சீக்வன்ஸாக அடுத்தடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன வேணால் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், மாற்றி கொடுக்கலாம். ஸோ என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இதுவும் சேம் பேட்டர்ன் தான். கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதே லெட்டர்ஸில் இருந்து நம்பர்ஸு க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ புக் அப்படிங்கிற இந்த லெட்டருக்கு ஈக்குவலாக 43 போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
இப்போ நம்பர்ஸ் தான் நம்ம செக் பண்ணணும், ஒன்று ஃபார்வேர்ட்லேயே அல்லது ரிவர்ஸில். இப்போ ஃபார்வேர்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். பி அப்படிங்கிறது 2, ஓ அப்படின்னு பார்த்தோம்னா 15. ஓகே, அதே போல் இங்கேயும் ஓ 15 தான் வரும். கே அப்படிங்கிற லெட்டர் 12வது லெட்டர். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கே 11வது லெட்டர். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 30, 40, 41, 43 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ 43. அப்போ அதே போல் தான் இப்போ நம்ம இன்னொரு நம்பரையும் செக் பண்ணுறதாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பி அப்படிங்கிற நம்பர், பி எத்தனாவது லெட்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். 16வது லெட்டர். இது 5. என் அப்படிங்கிறது 14. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20, 30, 35 அப்படிங்கிற கிடைக்கும். அதே போல் தான் காப்பி அப்படிங்கிற லெட்டர், சி 3வது லெட்டர், ஓ 15வது லெட்டர், பி அப்படிங்கிற 16வது லெட்டர், ஒய் 25வது லெட்டர். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம் அப்படின்னா 40, 50, 89. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நம்பர்ஸும் இங்கே அப்படியே ஆட் பண்ணுற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு சிம்பிள்ஸு, லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் கலந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் அவங்க என்ன மாதிரி கண்டிஷன் வேணால் கொடுக்கலாம். அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் நோட் பண்ணணும். இப்போ இந்த தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு என்ன? இப்போ நம்ம 16வது உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வழக்கமாக அந்த சைடு தான். ஒருவேளை அவங்க ரைட் சைடில் இருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரைட் சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம இந்த சைடு தான் பார்க்கணும். இப்போ இதில் கவனித்தோம் அப்படின்னா 4ங்கிறது முதல் லெட்டர். அப்போது எத்தனாவது லெட்டர் பார்க்கணும்? 16வது லெட்டர் என்னன்னு பார்க்கணும். அது நம்பராக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம், லெட்டர் எது வேணால் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அப்போ 16வதுங்கிறது பர்சன்டேஜ். இதிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? இடதுபுறம் 7வது லெட்டரா? அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 7வது லெட்டருங்கிறது என்ன? ஏ அப்படிங்கிறது தான் அந்த 7வது லெட்டர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அவங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து அவங்க என்ன பேட்டர்ன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே கான்செப்டில் தான் இப்போ அடுத்தது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பி அட் எல் அப்படிங்கிறத Y75 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இதிலேருந்து பிங்கிற லெட்டர் எப்படி ஒய்யாக மாறுச்சு, அட்டு எப்படி 7ஆக மாறுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சீரீஸில் பி அப்படிங்கிற 2வது லெட்டர், ஆனால் ஒய் எங்கே இருக்குது? ஒய் வந்துட்டு லாஸ்ட்டில் 2வது லெட்டர். அப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு ஒரு குழு கிடைக்கும். ஃபார்வேர்டில் இருந்து அதே லெட்டரில் ரிவர்ஸில் எத்தனாவது லெட்டரோ அதை நோட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார்வேர்டில் 2வது லெட்டர்னால் ரிவர்ஸில் 2வது. ஓகே, அதே போல் தான் அட்டு. ஃபார்வேர்டில் 4வது லெட்டர் தானே, அதே போல் இங்கே 7 கொடுத்துருக்காங்கன்னா 7ம் ரிவர்ஸில் 4வது லெட்டர். ஸோ இந்த பேட்டர்ன் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ அதே போல் ஸ்டார் அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஸ்டார் 1 ஆஸ் இதே மாதிரி நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார் அப்படிங்கிறது டாலர். இந்த டாலர் அப்படிங்கிறது என்ன? 1, 2, 3, 4, 5 6வது லெட்டர். அப்போ இந்த சைடு பார்க்கும்போது எஃப் அப்படிங்கிறது 6வது லெட்டர். அப்போ எஃப் நோட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது 1 அப்படிங்கிறது என்ன? 9வது லெட்டர். இங்கே 6 அப்படின்னு சொன்னோம்னா இது 9வது லெட்டர் தானே. அப்போ இதுலேருந்து 9வது லெட்டர் 3 லெட்டர் முன்னாடி அப்படின்னா டாட்டு. ஓகே, டாட்டுங்கிறத நோட் பண்ணிடலாம். இப்போ அதே போல் தான் இப்போ இதில் 2லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, எஃப் டாட் வருதுன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸில் ஆன்சர் இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சிம்பிளிஃபிகேஷன் சுருக்க கான்செப்ட் தான். இதை நம்ம போர்ட் மாஸ் ரூல் கான்செப்டே நம்ம அங்கேயே எடுத்துக்கலாம். இதை நம்ம பிரித்து நோட் பண்ணணும்னு இல்லை. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்ன? எக்ஸ் அப்படிங்கிறதா மல்டிபிள்ங்கிறத டிவைன்னு சொல்லிட்டாங்க, மைனஸை மல்டிபிள்னு சொல்லியாச்சு, டிவைடை ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ப்ளஸ்ஸை மைனஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷனை அவங்க கொடுத்துருக்க இங்கே நம்ம அப்ளை பண்ணிடணும். ஓகே, அப்போ 3 மைனஸ்க்கு பல என்ன நோட் பண்ணணும்? மல்டிபிள் நோட் பண்ணணும். 15 டிவைடுக்கு பல என்ன நோட் பண்ணணும்? டிவைட் பல ப்ளஸ் நோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கா? ரைட்டு. அடுத்து டிவைடு ப்ளஸ் 19 நோட் பண்ணியாச்சு. அடுத்து மல்டிபிள் பல டிவைட் நோட் பண்ணணும். அடுத்து ப்ளஸ்ஸுக்கு பதிலாக
மைனஸ் நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதானே ஃபஸ்ட்டு, அதுலேயும் போர்ட் மாஸில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 3 15 45. ஓகேவா? 45 + 19. 45 + 19 என்ன? 50 64. இப்போ தான் வெளியில் இருக்க நம்பர் டிவைடில் 8 -6. அப்போ மைனஸும் டிவைட் இருக்கும்போது டிவைட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 4 8 8 64. 8 - 6 2. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்தான். ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்து இன்னுமே வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டை இதே இதுலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருவாங்க. இதில் எந்த ஃபார்மெட் எப்படி வேணால் அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அவங்க எது வேணால் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ A*Bங்கிறத இந்த மாதிரி வரையறுத்துட்டு இதே போல் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போமா? அப்போ 3 * -1 அப்படின்னா மேலே ஏபின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 2 லெட்டரையும் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 3 × -1 டிவைடட் பை கீழே A + Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இங்கே -1 அப்படியே தான் வரும். ஓகேவா? அப்போ -3 3 - 1 2. இதுதான் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அடுத்தது என்ன? 3* அந்த -3/2. இதான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இதுவும் இதே பேட்டர்னில் மேலே வந்துட்டு 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும், கீழே 2 நம்பரையும் ஆட் பண்ணல இங்கே மைனஸ் பண்ணலாம் அப்படியே போட்டுடணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிவைடில் 2 காமனாக வரும். அப்போ அதில் இருந்து இப்போ இங்கே இந்த 2 காமனாக வரும். இப்போ 3 6 -3 மேலே இங்கே 3 × -3/2 அப்படியே இருக்கும். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 இங்கே வரும்போது மல்டிபிளாக வந்துடும். இங்கே 6 - 3 இங்கே 3 அப்படிங்கிறது கீழே இருக்கும். இப்போ இந்த 2மே கேன்சல் ஆகிருமா? அதே போல் இங்கே 3 × -3 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 3மே கேன்சல் ஆகிரும். ஃபைனலாக -3 இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ அந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த புதிர்கள் கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். அதே போல் கோடிங் டீகோடிங் கான்செப்டில் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் ரீசனிங் பார்ட்டு என்னென்னலாம் வரும், என்னென்ன மாடல்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜஸ்ட்டு இந்த ரீசனிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஆன் த ஸ்பாட்டில் எந்த ஃபார்முலாவும் படிக்க தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. அந்த ஸ்பாட்டில் நம்ம கொஸ்டினை எவ்வளோ தூரம் நம்ம கிளியராக ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பார்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.